இப்போ இந்த மெமரி அலோகேஷனில் 3 டைப்ஸ் இருக்குது. என்னடானா கண்டிஜியஸ் ஒன்று, லிங்க்டு ஒன்று, இண்டெக்ஸ்ட் ஒன்று. ரொம்ப சிம்பிளாக அந்த டயக்ராம் வச்சு சொல்கிறேன், ஓகேவா? டயக்ராம் வச்சு நீ டயக்ராம் வச்சே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், ஓகேவா? கான்டிஜியஸ் லிங்க் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் கான்டிஜியஸ்னாலே ஒரு மாதிரி கண்டினியூஸாக வருதுன்னு அர்த்தம், ஓகேவா? இப்போது இந்த கவுண்ட்டுன்னு ஒரு இது டேட்டா இருக்கா, இந்த கவுண்ட்டுன்னு ஒரு டேட்டா, இது வந்து ஒரு டேட்டா. இதோட ஸ்டார்டிங் அட்ரஸ் எங்கே இருக்குன்னா 0ல் இருக்கான், லென்த் வந்து 2ஆம். அப்போ என்ன ஆகுனா 0ல் ஆரம்பித்து 2 பாக்ஸ் வரணும், அதான் கண்டினியூஸாக. அடுத்து அப்படியே 0ல் ஆரம்பித்து 2 வரணும். இப்போ இந்த மெயில் பாரு, மெயிலுங்கிறது ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பிக்குது, 19ல் ஆரம்பிக்குதா? 19ல் ஆரம்பித்து ஆமா. லென்த்துங்கிறது 6 வரணுமா? அப்போது 19லேருந்து 6 பாக்ஸ், 1 2 3 4 5 6, புரியுதா? இந்த மாதிரி கண்டினியூஸாக பிளாக்ஸ் அலோகேட் ஆச்சுன்னா இதுக்கு பேர் தான் கண்டிஜியஸ் அலோகேஷன் சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? ம். இந்த மாதிரி இது பண்ணுறதா இதில் மெயினாக நமக்கு ரெண்டு தெரிஞ்சால் போதும். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அட்ரஸ், இதான் ஸ்டார்டிங் அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஸ்டார்ட்னு இருக்குல்ல, ஸ்டார்டிங் அட்ரஸ். ம். இன்னொன்று வந்து அதோட லென்த். இது ரெண்டும் தெரிஞ்சால் நம்மளால் கண்டிஜியஸ் அலோகேஷன் பண்ண முடியும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இதில் வந்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், சீக்வன்ஷியலாக ஆக்சஸ் பண்ணலாம், டேரெக்ட் ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதில் ஆக்சஸிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்த்தீங்கன்னா, சரி. இதில் வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்குமா, அதே மாதிரி ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது கஷ்டமா. இது ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ், ம். ஓகேவா? அடுத்த லிங்க் லிஸ்ட் அலோகேஷன். லிங்க் லிஸ்ட் அலோகேஷனா இது எப்படி இருக்கும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஜீப் ஸ்டார்டிங் எங்கே இருக்குது, 9 இருக்கா, ஸ்டார்டிங் வந்து எங்கே 9. அப்போ இங்கே ஆரம்பிக்குதா, 1ல் ஆரம்பிக்குதா? இந்த மாதிரி ஆரம்பிச்சு ஆ. எண்ட் வந்து 25ல முடியணும். அப்போ என்ன இருக்குன்னா, இதில் எல்லா பாக்ஸும் 9ல் ஆரம்பிச்சு எல்லா பாக்ஸும் 25க்கு எல்லா பாக்ஸும் வரணும்னு அவசியம் இல்லை. இதில் ரேண்டமாக எங்கெங்கேயோ பாக்ஸ் இருக்கும். ஆனால் இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, லிங்க்டு ஒரு பாயிண்டர் மூலமாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த இந்த ஆரோ போட்டிருக்காங்கல்ல, இந்த ஆரோக்கு பேர் வந்து பாயிண்டர். இந்த பாயிண்டர் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, ம். எல்லா பிளாக்ஸையும் லிங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா லிங்க்டு லிஸ்ட் அலோகேஷன், ஓகேவா? பாக்ஸ் எல்லாம் ரேண்டமாக எங்கேயாச்சும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அந்த ஸ்ப்ரெட்டான பாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பாயிண்டரை வச்சு லிங்க் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் லிங்க்டு லிஸ்ட் அலோகேஷன், ஓகேவா? இது வந்து ரொம்ப ம். ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா, கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா. இதை வந்து அந்த நம்ம போனதில் பார்த்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்காது, ஓகேவா? ம். ஆ. இதுல என்னன்னா, இதுல ரேண்டமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குல்ல, அதனால இத வந்து ஆக்சஸ் பண்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குமா. அதே மாரி இதுல வந்து ரேண்டம் ஆர் டைரக்ட் டைரக்ட் ஆக்சஸ் பண்ண முடியாதாம், ஓகேவா? அதே மாரி பாயிண்டர்ஸ், கண்டிப்பா பாயிண்டர்ஸ்னு ஒண்ணு இருந்தே ஆகணும். இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ், ஓகேவா? இந்த மாரி ரேண்டமா போட்டு பாயிண்டர்ஸ் வச்சு லிங்க் பண்றது லிங்க்டு லிஸ்ட் அலோகேஷன். அடுத்து இண்டெக்ஸ்ட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் எல்லாம் அதே மாரி தான் எங்கெங்கேயோ ரேண்டமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஆனா இங்க எல்லா பாக்ஸையும் லிங்க் பண்ணாம ஒரே ஒரு காமன் மெயின் பாக்ஸ் மட்டும் இருக்கும். அந்த மெயின் பாக்ஸ் வந்து மற்ற எல்லா பாக்ஸையும் லிங்க் பண்ணும். அந்த ஒரு மெயின் பாக்ஸ் இப்போ 19 தான் இங்கே மெயின் பிளாக்ஸ், கரெக்டா? மெயின் பிளாக் பாக்ஸ் ம். இது வந்து எல்லா பிளாக்குக்கு போகும். அப்போ இதுக்கு பேர் என்னன்னா இண்டெக்ஸ் பிளாக். இந்த இண்டெக்ஸ் என்ன பண்ணுன்னா, எல்லா பிளாக்கோட அட்ரஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த இண்டெக்ஸ் பிளாக்கை மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணால் போதும், மற்ற எல்லா பிளாக்கையும் ஆக்சஸ் பண்ணிடலாம். இதுக்கு பேர் என்னன்னா இண்டெக்ஸ்ட் அலோகேஷன். அதுக்கு பேர் வந்து இந்த மெயின் பிளாக்குக்கு பேர் வந்து இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் பிளாக், ஓகேவா? இதில் வந்து இதை டைரக்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்காது, ஓகேவா? இதில் வந்து இண்டெக்ஸ் அலோகேஷனோட இங்கே பாயிண்டர் வந்து இன்னும் நிறைய தேவைப்படும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஓகேவா? அதே மாதிரி கம்மியான ரொம்ப குட்டி ஃபைல் இருக்கும், ஸ்மால் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணால் ம். மெமரி தான் வேஸ்ட் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க, அவ்வளோதான். இது ஆஃப் பண்ணு.